நேற்றுக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் டெல்லியால் ஒரு பெரிய ஸ்கோரை அடிக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்செல்லாம் பயங்கரமான ஸ்கோர் அடிச்சுட்டு இருந்தாங்க. 220, 240, 250லாம் அடித்தாங்க. பட் இந்த வாட்டி ரொம்பவே சுமாரான ஸ்கோர் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. பிருத்திவி ஷா வந்த வேகத்திலேயே வெளியே போயிட்டார். அவங்க பெருசாக எதிர்பார்த்த ஜாக் ஃப்ரேசர் மெக்வொர்க் அவர் சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டும் அக்ஷர் பட்டேல் தான் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாங்க. அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களும் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 100, 120க்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அபிஷேக் பொரல்லாம் வந்தோடனே போயிட்டார். ஸோ இம்பேக்ட் சப்பை வேறு இறக்கி அவரும் வந்த வேகத்துலேயே ஒரு 2 ரன்னோ 3 ரன்னோ அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ ரொம்பவே மோசமான பேட்டிங். பட் குல்தீப் யாதவ் தான் கடைசியில் அவர் நின்று பேட்டிங் பண்ணார். ஒரு 30 ரன் குரூஷியலான ரன்ஸ் அடித்தார். இல்லைனா இந்த மேட்ச்சை இன்னும் ஈஸியாகவே ஜெயிச்சிருவாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு புவரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கொல்கத்தாவை பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அவர் நல்லா பவுலிங் போட்டார். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் கூட. ஸோ குல்தீப் யாதவ் அவரோட பேட்டிங்கில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் வந்தாங்க. அவங்க எப்பவும் போல் அதிரடியாக தொடங்கினாங்க. ஃபில் சால்ட் பயங்கரமாக விளாண்டார். அவர் 2வது ஓவரே ஒரு கேட்ச் கொடுத்தாரு 15 ரனில். அதை வில்லியம்ஸ் விட்டுட்டார். ஏன்னா ஃபஸ்ட் ஓவரே 21 ரன் கொடுத்தாரு. ஒய்டு நோ பால் எல்லாம் போட்டு 21 ரன் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் வில்லியம்ஸ் 2வது ஓவர் வந்த கேட்சையும் விட்டுட்டார். ஃபில் சால்ட் அப்போ 15ல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய டெல்லி பிளே ஆஃப் போகிறது டஃப்பாக இருக்குது. அதே மாதிரி மற்ற டீம்ஸும் பிளே ஆஃப் போகிறது டஃப்பாக இருக்குது. பார்ப்போம் எப்படி யார் பிளே ஆஃபுக்கு வரான்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்சை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க பார்ப்போம்.